தமிழ் தேசம் அது ஒண்ணுதான் இப்போதைக்கு உயிரோட கொஞ்சம் நெஞ்சம் இருக்குது. அளவுக்கு அந்த ஒரு மரியாதை இருக்குது. அது அவரு தான் கெடுத்துக்கிறாரே டவுட்டா இருக்கு. ஒரு நேரம் நல்லா பேசுறாரு, ஒரு நேரம் ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. அதான் இவ்வளவு நல்லா பேசிட்டு இருக்காருல்ல, திடீர்னு போயிட்டு நீ ஏன் தலைக்கிற தண்ணியில குடிக்கிற? அது ஒரு கட்சியே கிடையாது. நீங்க டிவிக்கு பத்தி பேசுறதுக்கு எதுக்கு பேசுறீங்க? நீங்களே பேசி வளர்த்துறீங்களா? நீங்க பேசி வளர பாக்குறீங்களா? என்டிக்கு வந்து டிவிக்கு வச்சு பேசி டிவிக்கு தகுதியான ஒரு பார்ட்டியே கிடையாது. இப்ப விஜய் அவர்களை பார்த்து சீமான் பயந்துட்டாரா? சீமான் பயப்படல, பணம் வாங்கிட்டான்னு நினைக்கிறான். திமுக எதிர்த்துனா நீங்க போரிக்கு போனீங்க, நீ சம்பந்தம் ஒருத்த குறுக்க ஒருத்த ஓடியாடுறான் அப்படிங்கிறதுக்காக நீ அவனை கொல்றது சரியா? அவன் மட்டும் குறுக்கு வந்து ஓடி போய் வந்து முடிக்க அவனே போயிடுவான். ஆமா, அவங்க பாட்டு குறுக்க வராங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனலில் பார்க்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். நீங்கள் சீமான் சார் வந்து அது மாநாடு போட்டிருந்தார்ல, சில நேரங்கள் நல்லா பேசுகிறார், சில நேரங்களில் வந்து அது என்ன மாநாடு? அது செம்மணி படுகொலை மாநாடு. படுகொலை ஈழத்தமிழ்ல குழியுள்ள சேர்ந்து போச்சாங்கல்ல, அந்த இதை பற்றி மாநாடு யாரும் பேசவே இல்லை. தமிழ்நாட்டுல யாரும் கட்சி எதிர்கட்சி எவ்வளவு அதை விட என்னன்னா, தமிழ்நாட்டுல ஈழத் தமிழர்கள் அப்படின்னு பேசாமலே கட்சி இல்ல. அவங்க தமிழ் தேசியம் தானே, அவங்க மட்டும் தான் அதை பேசிட்டு இருக்காங்க. வேற எந்த கட்சியும் பேசல. இப்ப எடப்பாடி என்ன பண்றாருன்னா, போயிட்டு கொள்கை அங்க பரப்பிட்டு இருக்காரு. நான் இதை பத்தி இந்த படுகொலை பத்தி எல்லாம் பேச கிடையாது. போல அவங்களுக்கு பாவம். ஏன்னா இது தமிழர்களுக்கான போராட்டம் தான். பொதுவா நம்ம தமிழர்கள்னு பார்க்கும்போது நம்ம ஜாதி மதம் எல்லாத்தையும் அப்பாற்பட்டு தமிழர்கள்ன்ற ஒரு உணர்வுல அவங்க பேசிட்டு இருக்கும். ஒரு கட்சினா அது நாம் தமிழர் தான். தமிழ் தேசம் அது ஒண்ணுதான் இப்போதைக்கு உயிரோட கொஞ்சம் நெஞ்சம் இருக்குது. தமிழை பத்தி கொஞ்சம் அதிகமா பேசுறதுக்கு ரீசனுமோ அதுதான். ஆனா இன்னைக்கு நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது என்ன, எல்லாரும் 10ஓட 11 இதோட இது ஒண்ணு சொல்லிட்டு சொன்னீங்க லாஸ்ட் டைம். அதே மாதிரி இவரும் போயிட்டு இருக்கிறது போக்கஸ் அப்படிதான் தெரியுது. எல்லாருமே ஒரு வகையில பார்த்தா அந்த பணம் வாங்கி சீமான் சார் மேடம் அளவுக்கு அந்த ஒரு மரியாதை இருக்குது. அது அவரு தான் கெடுத்துக்கிறாரே டவுட்டா இருக்கு. கெடுத்துக்கிறதுல பேச்சு மாத்தி மாத்தி பேசுறது பிடிக்க மாட்டேது நம்மளுக்கு. ஒரு நேரம் இப்படி பேசுறாரு, ஒரு நேரம் அதான் இது வந்து இந்த நியூஸ் டிஎன் ஒரு சேனல்ல பண்ணாங்களே, அந்த மாதிரி இந்த அப்படி பேச அப்படி பேசுற மாதிரி அதே மாதிரி தான் இருக்கு. சும்மா சூஃபுவா பண்ணணும் பார்த்தா ஒரு நேரம் நல்லா பேசுறாரு, ஒரு நேரம் ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. அதே மாதிரி விஜய் பத்தி பேசிருக்காரு. இந்த அந்த ஸ்பீச் ஃபுல்லா பாத்தீங்களா நீங்க? நான் ஃபுல்லா பாத்தீங்களா? நிறைய விஷயங்கள் பேசுறாரு. எனக்கு சூப்பரா இருக்கு. எனக்கு அது ஏன்னா இது வரைக்கும் பேசாதான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு தமிழர்களுக்கு படுகொலைக்காக ஒரு மேல கத்திக்கிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு ஒரு பெருமையாவும் இருக்குது. ஆனா அதை விட என்னன்னா, ஸ்கிரிப்டே இல்லாம பயங்கரமா பேசுறாருங்க அவரு. அதான் இவ்வளவு நல்லா ஒரு விஷயம், சரியான கோட்பாடா வச்சு பேசுறாரு. மக்களுக்கு கருத்து பேசிட்டு இருக்காரு அவரு சீமான். அதான் இவ்வளவு நல்லா பேசிட்டு இருக்காருல்ல, திடீர்னு போயிட்டு நீ ஏன் தலைக்கிற தண்ணியில குதிக்கிறன்ற மாதிரி எதுக்காக டிவிக்கு எடுத்து பேசுறீங்க? டிவிக்கு உங்களுக்கு டேரக்ட் எதிரியா? கிடையவே கிடையாது. உங்க எதிரி திராவிட தான். ஸ்டாலின் கிடையாது, திராவிட உங்க எதிரி. டிவிக்கு சம்பந்தமே இல்லாம தமிழ் தேசியம் எனக்கு ஒரு திராவிடமா இருக்காரு. அது ஒரு கட்சியே கிடையாது. நீங்க டிவிக்கு பத்தி பேசுறதுக்கு எதுக்கு பேசுறீங்க? நீங்களே பேசி வளர்த்துறீங்களா? நீங்க பேசி வளர பாக்குறீங்களா? நம்ம அப்படிதான் கேட்க முடியும். நீங்க ஒண்ணு பேச வளரல, இல்ல நீங்க வளர பாக்கணும். என்டிக்கு வந்து டிவிக்கு வச்சு பேசி டிவிக்கு தகுதியான ஒரு பார்ட்டியே கிடையாது. இப்பதான் வந்திருக்காங்க உள்ள. அவங்க ஒரு ஏசுமே சந்திக்கல. நீ அவரை பார்த்து போருக்கு நாங்க போறோம் அப்ப சீமான் பயந்துட்டாரா? அதுதான் எனக்கு தெரியல. ஏன் மனதுல பயம்? அப்ப விஜய் அவர்களை பார்த்து சீமான் பயந்துட்டாரா? சீமான் பயப்படல, பணம் வாங்கிட்டான்னு நினைக்கிறான். இதுதான் சொல்ல வந்தோம். இப்ப இவ்வளவு நாள் நல்லா இருந்தாரு, இடையில பேசினா விஜய் எதிர்த்து பேசுறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கொள்கை வேற கருத்து வேற, ஒண்ணு இந்த பக்கம் போய் நில்லு, இல்ல அந்த பக்கம் போய் நடுவுல இப்ப இவர் எங்க நிக்கிறாருன்னு தெரியல. இவரே நடுவுல தான் நிக்கிறாரு. இப்படி நிக்கிறாரா அப்படி நிக்கிறாரு நமக்கு தெரியாத அளவு. இவர் வந்து சுனாமி வந்து தூக்கிட்டு போயிடும் போல அவரை சீமான. சிம்பிளா கட்டுங்க, இவரு இறந்து போனாரு. யாரு? மூக்கா முத்து இறந்தாரு. மூக்கா முத்தோட வரலாறு கேட்டீங்கன்னா அதே பெரியவர். அவங்க குடும்பத்திலே ஒதுக்கி வச்சு வரலாறு. ஆமா, அவங்க குடும்பத்திலே அவர் விட்டு ஒதுக்கி அவர் முதல்ல அது அவங்க ஃபேமிலி மேட்டர், நமக்கு தேவையில்லை. நீ யாரை போய் விசாரிக்கணும்? சீமான் சார் தெளிவா கேக்குறேன். நீங்க யாரை போய் விசாரிக்கணும்? நேரடியா போயிட்டு அவங்க வீட்டுல யாரும் ஆள் இல்லையா, போன் பண்ணி ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடலாம். ஆமா, ஸ்டாலின் சார் இருக்காங்க. உங்க அப்பா இறந்ததுக்கு சிஎம் சார் வந்து போன் பண்ணிட்டு உங்களை ஆதரவு பண்ணா சரி, உங்க அப்பா இறந்ததுக்கு எனக்கு ஆதரவு பண்ணா உங்களுக்கு எப்படி ஆதரவு? இல்ல, அதான் நாளைக்கு இவங்க ஸ்டாலின் சாருடைய குடும்பம் சார்ந்தவங்க யாராவது இறந்தாங்க நீ பேசலாம். ஏன்னா இவங்களை உங்களுக்கு பிரச்சனை தெளிவா தெரியும். நீங்க எதுக்காக அந்த டைம் அது பயன்படுத்தி போய் சந்திக்க? மூக்கா முத்து இறந்ததுக்கு அவங்க பையனையோ பொண்ணையோ அவங்க வீட்டுக்காரில சொல்லி கூட்டு போய் அவங்க வீட்டுல நீ ஆதரவு வச்சா ஒரு நியாயமான ஒரு ஆதரவு. எனக்கு இதை பார்க்க தெரியுமா? அது அவர் ரொம்ப நாளா சந்திக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆமா, எப்படா வாய்ப்பு கிடைக்குன்னு பாத்துட்டு இருந்த மாதிரியும் இவர் சாவாவும் அவரை போயிட்டு சந்திச்சு நீங்க வந்து உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம், அதாவது இந்த உங்களுக்கு நீங்களே ஏற்கனவே இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்காரு, ஏதாவது பணம் தேவையான்னு தெரியல. நடக்குது. இத்தனை நாள் நீங்க சொன்னீங்க நீங்க யாரு திராவிடத்தை மட்டும் ஏத்தீங்க, நீங்க விஜய் எதிர்க்கிறீங்கன்னா என்ன காரணம்? அது இல்லாம நேரா நீங்க திராவிடத்தை திமுக எதிர்த்துனா நீங்க போரிக்கு போனீங்க, நீ சம்பந்தம் ஒருத்த குறுக்க ஒருத்த ஓடியாடுறான் அப்படிங்கிறதுக்காக நீ அவனை கொல்றது சரியா?
அவன் மட்டும் குறுக்கு வந்து ஓடி போய் வந்து முடிக்காம போயிடுவான். ஆமா, அவங்க பாட்டு குறுக்க வராங்களா, நீங்க தாண்டி போங்க, இல்ல ஒதுங்கி போங்க. ஒதுங்கி போன அப்படின்னு ஒதுங்கி இப்படி போலாம், வழி ஏகப்பட்ட வழி. ஏன்னா உங்களை தடுக்கல, உங்களை நீங்க ஓட்டு போடல, அவங்க ஓட்டு போட்டு தடுக்கல. ஏன்னா விஜய் சார் பாத்தீங்கன்னா அவங்களை பத்தி சீமான் சார் பத்தி பேச கிடையாது. ஆமா, ஏன்னா மதிக்கதே கிடையாது சீமானா விஜய்லாம். இப்படி இருக்கும்போது நீங்க அவங்களை பத்தி பேசுனா அவங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பேக் ஃபயர். நாங்க அதை தான் சொல்ல வரோம். எனக்கு அதுதான் பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா சீமான் சார் ஒரு தகுதி உள்ள ஒரு ஆள். ஏன்னா இத்தனை வருஷம் இருந்து ஓட்டு வாங்கி மக்கள்கிட்ட போராடி இவ்வளவு பர்சன்டேஜ் அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருக்கிற ஒரு கட்சி ஒரு எலெக்ஷன் சந்திக்காத ஒரு கட்சி வந்து எப்படி வந்து குறுக்க ஓடுதான். அதுக்கு இவருக்கே தொந்தரவா இருக்கும். கஷ்டப்பட்டு நான் கொண்டு வந்தேன். திடீர்னு விஜய் சார் ஒரு ஆள் வந்து ஒரு பவர்ல ஒரு ரசிகர்கள் பவர் இருக்குல்ல, எங்க ஓட்டு போட சொல்ல பயம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுறது அதான் சொல்றாங்க. நீ இன்னும் எத்தனை வருஷம் எப்படி எலெக்ஷன் சந்திச்சு அதே மாதிரி சந்திச்சுட்டு போ. ஏன் நீ போய் அங்க பொட்டியை வாங்கிட்டு இப்படி எது மாத்தி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? ஆனா இதை சொன்னாங்கப்பா யாரு, இவங்க சந்திச்சுட்டு வந்தோடனே சீமான் போயிட்டு சீமான் சார் போயிட்டு இவங்க சந்திச்சுட்டு வந்தாரு. இவரு ஸ்டாலின் சார் சந்திச்சுட்டு வெளில வந்தோடனே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க வந்து விஜய் எதிர்க்க போறாங்க, விஜய் வந்து திமுக டைரக்டா எதிர்க்க முடியாது, சீமானவ அவர்களை வச்சுதான் எதிர்க்க போறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அப்ப வந்து சரி ரைட்டு சும்மா கன்ஃபார்ம் பண்ணா பேச சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நேத்து அவங்க நடந்த சம்பவத்தை பார்த்தா அது உண்மையா இருக்குமோ ஒரு கேள்வி வருதா இல்லையா? பாப்பா சீமான் வந்து என்ன சொல்லிட்டாரு அங்கன்னா, நான் ஒரு கொள்கையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன், குறுக்கால வந்து ஊடால என் தங்கச்சி பையன் இன்ஸ்டா பையன் குறுக்க வந்துட்டு இருக்கா, நான் கொள்கைக்கு எது எவன் வந்தாலும் சித்தப்பாவும் அப்பாவும் பெருப்பா யாராவது அடி வெட்டு தான் அப்படிங்கிறாருல. இந்த வார்த்தையை வந்து எதுக்கு அவர் பயன்படுத்தணும்? ஏன்னா உங்களுக்கு தான் விஜய் ஒரு ஆளே இல்லையாப்பா, யாராவது பயணிச்சிங்க, எதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறீங்க? யாரும் யாராவது உங்க விஜய் சொல்றாரு, எனக்கும் டிவிக்கும் டிஎம்கே தான் போயிட்டாரு, ஒரு கணக்குல கூட எடுத்துக்கல, அவர் விஜய் கணக்குல எடுத்துக்கன்னு கேக்குறாங்க. எனக்கு எப்படி தோணுது, சிவாஜி பத்து அவன் கொடுத்த 50 நல்ல வேலை செய்து போல. அதான் பணத்தை முட்டை தூக்க முடியாம போயிருக்காரு சீமான், தூக்க முடியாது. கூடவே எங்க அண்ணன் சாட்டை துரமும் இருக்காங்கன்னா சாட்டையை போயிருக்காரு. சாட்டையை பத்தி பேசணுமே, அவர் சாட்டையெல்லாம் என்ன பண்ணிட்டு கேட்டீங்கன்னா அவர் யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டாருல, நிறைய பாத்தீங்கன்னா திமுக பத்தி விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாரு. இவன் ஸ்டெப்பா திமுக பத்தி பண்ணக்கூடிய விமர்சனங்கள் குறைஞ்சிட்டே இருக்கு. விஜய் பத்தி விமர்சனங்கள் தான் அதிகமா இருக்கு. விஜய் நீங்க சும்மா விட்டாலே எங்காச்சும் முட்டிட்டு எங்காச்சும் போறாரு, ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு. ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, அவங்க பாதை வேற தெரிஞ்சு உங்க பாதையில அவங்க வரல. உங்கள்கிட்ட இருக்க கொள்கைக்கும் கோட்பாடு எந்த கட்சி ஈடே கொடுக்க முடியாது. அப்படியாப்பட்ட கொள்கை கோட்பாடு எண்டிகேட் இருக்குது. ஆமா அவங்க வேற, ஏன்னா தமிழ் தேசியன்றது மட்டும் தான் அவங்க எழுதுறாங்க. இப்ப இவங்க எல்லாமே திராவிட அரசியல் தான் பண்றாங்க. திராவிடம் தமிழ் தேசியம் சொல்லிட்டு விஜய் சாரோட கட்சி பார்த்து தமிழ் தேசியம், அவங்க பார்த்தா வெறும் திராவிடம். அது பார்த்தா அந்த திராவிடருக்கு மாற்றம் ஒன்று வேணுமோ உங்களை கன்சிடர் பண்ணும் போது நீங்க தேவையில்லாம அவங்களை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கீங்க நான் கேட்கறோம். அப்புறம் வெளில வந்து இந்த கலைஞர் சார் என்னது ஸ்டாலின் சாரை பார்த்துட்டு வெளில வந்து பேட்டி கொடுக்காரு, நாங்க ஒரு மாண்பு என்னது மனித மாண்பின் மீதியமா தான் நாங்க அவர் சந்திச்சோம், ஒரு அரசியல் வேறு தனி மனிதர் வேறு அப்படி நாங்க போய் சந்திச்சோம். அப்படி என்ன பண்ணிருக்கணும், அரசியல் வேறுனா அரசியல் வேறு எட்ட போயிட்டு நேரம் மூக்காம்பத்தி வீட்டுக்குள்ள போயிருக்கணும். திரும்பி எதுக்கு சிஎம் சார் ரூமுக்கு போறீங்க? அங்க சிஎம் இருக்காரு, துணை சிஎம் இருக்காரு, சாட்டை இருக்காரு, இல்ல இருக்கீங்க. இப்பதான் தெரியுது அரசியல்ன்றது எந்த மாதிரி ஒரு வருத்தம். நீங்க என்ன பண்றீங்க, எங்க அப்பா வருத்தம் தெரிவிச்சதப்ப ஐயா ஸ்டாலின் சார் வருத்தம் தெரிவிச்சார் அப்படின்னா போன் மூலியமா நீங்க அழைச்சி இல்ல எல்லாம் கரெக்ட். நீங்க பேசுறது உங்க பர்சனலுங்க, நீங்க பேசுங்க கொள்ளுங்க எல்லாம் பண்ணுங்க. அரசியல் மாண்பு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும், அரசியல் மாண்பு தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு தான் இருக்கணும். அதை மீறி நீங்க போறத பார்த்தா நீங்க எல்லாம் பண்ணுங்க. ஆனா ஒரு டைம் கொள்கையிலேயே மாத்தி பேசிட்டீங்க. தமிழ் தேசிய கொள்கை அதை சொல்லல. நான் எங்களுக்கு இவங்க தான் போட்டி, எங்களுக்கு அவங்க தான் போட்டி. இப்ப இவங்க பாருங்க விஜய் என்ன பண்ணாரு பாத்தீங்களா, டேரக்டா எடுத்தாரு. யாரை எடுத்தாரு, எங்களுக்கு போட்டி நீங்க தான். அது மாதிரி நீங்க சொல்லிட்டு போங்க. ஏன்னா ஒரு ஆளை எடுத்து எத்தனை பேர் வேணாலும் போட்டி போடலாம். அது வந்து யார் நடுவில் வந்து போகுது. விஜய் சாரை வந்து ஒரு போட்டியை நினைக்கிறது உங்களுக்கு உங்க தகுதிக்கு செயல்படுமா இல்ல அவங்க தகுதி செயல்படுமான்றதை பாத்துக்கோங்க. ஏன்னா இப்பதான் அவங்க ஆரம்பிச்சு உள்ளே வராங்க. அவங்களோட மாஸ் குவாலிட்டி எப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு ஓட்டு வாங்கி பார்த்தா தான் உங்களுக்கு உதவே தெரியும். நீங்களே பேசி அவங்க வளர்க்குற மாதிரி தான் இருக்கு. அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. புரியுதா? இப்ப வளர்க்குற மாதிரி இல்ல. அந்த டீம் என்ன டிஎம் என்ன சொல்றதுக்கு, பணத்தை கொடுத்துட்றான்பா, எப்படியாவது அவனை எதிர்த்து அவனை காலி பண்ணிடு, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம பிரச்சனை பேசிக்கலாம். இப்ப பாருங்களா, இப்ப மூ ஒரு ஒருத்தன் வந்துட்டான் பாரு, அவனை முதல்ல முடிச்சு விடு. இப்ப மூ எப்படிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்க என்ன பத்தி பேசுங்க. இப்ப திமுக அப்படி பேசணும்னா ஐடியா பண்ணா என்ன பத்தி பேசுங்க. ஆனா நீங்க விஜயை பத்தி பேசுறத நாங்க ஹைலைட் பண்ணி காட்டிடுறோம். அப்படி மீடியால எப்படின்னா இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா அவர் நிறைய அந்த செம்மணி மாநாட்டம் நிறைய பேசினாரு. அதெல்லாம் சரியா வரல. விஜய் சாரை பத்தி எதிர்த்து பேசுறது மட்டும் தான் அதிகமா ஹைலைட் பண்ணி பயங்கரமா. அப்ப பின்னாடி திமுக வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுதான் சொல்றேன். அப்ப திமுக வேலை போயிட்டாரா? போயிட்டீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க பேசுறீங்க, ஸ்கிரிப்ட் எல்லாம் பேசுறீங்க, மைண்ட்ல தோணுது பேசுறீங்க, ரைட் தான். ஆனா என்ன நீங்க எவ்வளவு நீங்க பேசாலும், ஏன்னா ஒரு கட்சியில இருக்க ஆளு இவர் மட்டும் தெளிவா பேசுறாரு ஸ்டேஜ்ல. நீ வேற ஏதோ மத்த பேச ரைட் தான்.
ஸ்டேஜ் வந்துட்டா தலைவன் நான் நேரா பூ தட்டிக்கிறாரு. நம்ம என்ன சொல்றோம், பேச்சிலேயோ கொள்கையிலோ தப்பு இல்ல. ஆமா, இப்ப நீங்க சூஸ் நீ போயிடுவ மரங்கள் மாநாடு, மக்கள் மாநாடு, மண்ணு மாநாடு, காற்று மாநாடுன்னு போயிடுவ பேசிக்கிட்டு. அது இப்ப சொல்றாரு பாருங்க, நான் வந்து யாரும் தூங்க விட மாட்டேன், தூங்க விட மாட்டேன். அதெல்லாம் நல்லா இருக்கு, அந்த நல்லாதான் ஸ்பீச்சஸ் எல்லாம் இருக்கு. கேட்கறது செம்மையா இருக்கு. நீங்க ஏன் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்கு? யாரு வேணாலும் ஏங்க இது வந்து ஜனநாயக நாடு. இன்னைக்கு இப்படிதான் ரஜினிகாந்த் நிக்கும் போது இப்படிதான் ஆமா, ஆமா. எடுத்து பேசி அது பண்ணாரு. எனக்கு ரஜினிகாந்த் நிக்கிறப்ப நீ பேசுன பேச்சு சீமான் சார், ஐயோ சாமி என்னால கேட்கவும் முடியாது அந்த மாதிரி பேச்சுலாம். நிக்கும் போது அப்படிதான் வந்து வெற்றிடம் இருக்கிறது, எங்க சுடுகாட்டுல வெற்றிடம் கேட்டாங்க நீனு. ஆமா, இதெல்லாம் ஒரு அரசியல் மாண்பா? நீங்க சொல்லுங்க. அது நானே உங்க போக்கஸ் என்ன? நீங்க உங்க கொள்கையில இருக்கீங்களா? நீங்க மக்கள் என்ன செய்ய போறீங்க? அதை மட்டும் வச்சு பிரச்சனை பண்ணுங்க. ஏங்க அடுத்தவங்க பிரச்சனை உங்களுக்கு? அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போனா பாருங்க, அவங்க திறமை தான் அவங்க ஜெயிக்க போறாங்க, உங்களுக்கு திறமை நீங்க ஜெயிக்க போறீங்க. நாளைக்கு விஜய் சார் வந்து பேசுவாரா? உன்னை பத்தி பேசுவாரு, உன்னை பத்தி ஒரு வாரம் பேச மாட்டாரு, கண்டு கூட மாட்டாரு அவரு. இதை பத்தி கண்டுக்கிட்டா நீ பெரிய ஆள் ஆயிடுவ அப்படின்னு நினைக்கிறது. அதை பத்தி நான் பேச நான் எனக்கு அசிங்கன்ற மாதிரி. ஏங்க உங்களோட சின்ன பையன் அரசியல்ல உங்களோட ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அரசியல் அவர்லாம் குழந்தை மாதிரி. ஆமா, அந்த குழந்தைய போயிட்டு நீ போய் சண்டைக்கு வாடா, நீ வாடா சண்டைக்கு வாடா. அதாவது உண்மையான ஒரு வீரனை தேர்ந்தெடுத்து வெடிவு சொல்ல தெரியுமா? கப்பு கொடுத்தா அந்த கப்பு உனக்கு தாயா, நீ தேர்ந்தெடுத்து ஒரு புள்ள பூஜைன்ற மாதிரி. நீங்க புதுசா வந்தவங்களை அடிக்காதீங்க. புதுசா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு, அவங்க நிக்க தகுதி யார் வேணாலும் நிக்கலாங்க. நாளைக்கு நான் கூட அரசுக்கு வந்துக்கலாம், நீ கூட அரசுக்கு பண்ணிக்கலாம். அரசுக்கு வர்றவங்களா நீங்க அதுக்காக அடிப்பீங்களா, திட்டுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. உங்க போக்கஸ் என்ன? மக்களுக்கு நடக்கல, இதை செய்ய போறோம், இதை செய்யறதுக்காக நீங்க அதுக்காக என்ன முயற்சிகள் செய்றீங்கன்னா நீங்க அடிக்கிறீங்கன்னா டிஎம்கே டேட்டா அடிங்க. 50 ஆண்டு கால வருஷம் கழிச்சு நீ அடிக்கிறோம் நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்க தான் இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க, அவங்க தான் ஊழல் பண்ணாங்க, அவங்க தான் எல்லா விஷயம் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு கேள்வி எதுக்கு நியாயமா? எதுக்கு இதை நினைக்கிறேன், சீமான் கட்சிக்கு எதுக்கு பொதுவா அந்த நான் தமிழர் கட்சி எதுக்காக புதுசா விஜயே விட்டுருங்க, புதுசா வர்றவங்களை எதுக்காக தாக்குறீங்க? இதான் என்னோட மெயின் கேள்வி. ஏன்னா பயம் வந்துட்டு போலாங்க, எங்க அவர் நம்ம ஓட்ட தூக்கிட்டு போயிடுவாரா? இப்பவே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கான்ட்ரவர்சிக்காக பிரிக்கிறாங்களா? கான்ட்ரவர்சி வேணும் அப்படின்னு அப்பதான் 4 பேர் பேசுவாங்க. உங்க போக்கஸ் தெளிவா இருங்க சார். நம்ம சொல்ல விஷயம் தான், உங்க போக்கஸ் நீங்க தெளிவா இருங்க. தானா உங்களுக்கு இப்போ ஒரு மாஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா உங்களை நம்பி எத்தனை பேர் வந்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், நீங்க உங்க கொள்கைகளை மட்டும் தான் பின்பற்றணும். நான் அதை செய்ய போறேன், இதுக்காக போறேன், அதுக்காக போறோமோ மக்கள் தானா உங்களை என்கரேஜ் பண்ணி வர போறாங்க. சம்மதம் இல்லாம இங்க ஆரம்பிச்சு அங்க போறது, அங்க ஆரம்பிச்சு இங்க வர்றது எனக்கு அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. எனக்கு யூடியூப்ல ஒருத்தவன் இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா விஜய் கட்சியில இருந்து ஒருத்தர் கேவலமான ஒரு ஆளு 20 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேஸ் போட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டு இருக்காரு. நம்ம அண்ணன் சாட்டை துறம்பு இருக்குன்னா சொல்லலாம், அதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு இதை நீங்க பெட்டி வாங்கிட்டு இல்லையா? அது யாருமே பேசலையா? நீங்களே ஒரு வீடியோ போடுங்கண்ணா, உங்க வீடியோல ஏன்னா நீங்க பெட்டி இவ்வளவு வாங்கியிருக்கோம், அதனால விஜய் எடுத்து பேச போற அடுத்த மாதிரி சொல்லி ஒரு வீடியோ போடுங்க. நாங்க எதுக்காக இவ்வளவு நாள் இதை பத்தி பேசுறோம் கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் நீங்க பேசலையா? அங்க சந்திச்சு வந்த பார்த்தா இந்த கேள்வி வருது. நீங்க அவங்களை மீட் பண்ண பிறகு இவரு ஸ்டார்ட் என்ன பண்றாரு, பொண்ணு சேனலுக்கு இன்டர்வியூ விடுறாரு. இன்டர்வியூ கொடுக்கும்போது சிஎம் சார் என்ன விசாரிச்சாங்க, நல்லா இருக்காங்க கேட்டாங்க, காஃபி குடிச்சேன்னு கேட்டாங்க. தேவையில்லையப்பா அதெல்லாம் நீ இன்கேஸ் நீங்க சந்திச்சே இருந்தாலும் சொல்ல தேவையில்லை. ஸ்டாலின் சார் என்ன நீ பேசிருக்க நீ தெரியுமா? இன்னொன்னு பேசிதான் நேத்து கூட அந்த உருட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல கூட ஸ்டாலின் தாக்கி தான் பேசிட்டு இருந்தாலும் அங்க பேசுறப்போ உங்களுக்கு மனக்குது, இங்க இப்ப இப்படி பேசுறப்போ கசக்குதான். ஏங்க இந்த பொய்யா நடிப்பு? அது மக்களை ஏமாத்திட்டு அப்ப அங்க போய் நீங்க கை குலுக்கி கொண்டாடிக்கிறீங்க. கேட்டா அது அரசியல் மாண்பு வேறுப்பா, அது எனக்கு தெரியும், வேறுன்னு தெரியும். நீ அங்க நடிக்கிறது எனக்கு தெரியுது வச்சியா. அரசியல்வாதிகள் இப்படிதான் இருப்பாங்க நிரூபிக்கிற மாதிரி இருக்கு. பிடிக்கல, கொள்கையை பிடிக்கலன்னா எட்ட நின்று விமர்சனம் பண்ணு. கூட நின்று கட்டி பிடிச்சிப்பாங்களா, கை கோத்துப்பாங்களா, எட்ட வந்து அவன் தான் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நம்புற மாதிரியா இருக்குது. அதான் நம்ம சொல்ற விஷயம் தான். நீங்க தமிழ்நாட்டுல ஒரு யூனிக்கான ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கட்சி, யூனிக்கா போயிட்டு இருக்காங்க. சரியா? இப்படி போயிட்டு இருக்கும் போது நீங்க ஏன் வந்து புதுசா வரவங்கள எதிர்க்கிறீங்க? ஏன் விஜய் சார் மாதிரி ஆளை எதிர்க்கணும் உங்களுக்கு அவசியமே இல்லையா? அவங்களை ஏன் நீங்க கன்சிடர் பண்றீங்க? அவங்களுக்கு திறமை தான் ஜெயிக்க போறாங்க, உங்களுக்கு திறமை நீங்க ஜெயிக்க போறீங்க. இது சாதாரண விஷயம். இதே அதுக்கு அவங்க தான் எனக்கு எதிரி, இவங்க தான் அவனுக்கு எதிரி இதுக்கு கான்ட்ராஸ்ட் பண்றீங்க. அப்ப நீ ஒரு எதிரி கொள்கையை எதிர்த்து தேர்ந்தெடுத்துல எனக்கு எதிரி டிஎம்கே தான் சொன்னீல, அங்கேயே நீக்கு அவரும் நான் சொல்ல விஜய் சார் சொல்லிட்டு எனக்கு எதிரி டிவிக்கு ஒன்னு டிஎம்கே சொல்லிட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து கூட அடிக்கலாமே. நமக்கு தேவை ஒரு மாற்றம் வேணும். மாற்றம் வேணும். யார் கூட சேர்ந்து மாற்றம் கொண்டு வாங்களா? உங்களுக்கு பெரிய மாற்றம். இங்கதான் நீ தனியா தான் தலைகீழா தான் குதிப்பேன்னு இவர் சொல்றாரு. இவர் நானும் சாக்கடைலாம் விடுவோம்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இடையில மக்கள் தான் நம்ம மெண்டல் மேல வராங்க. இல்ல இவன் சொல்றது பொய்யா, இவன் சொல்றது உண்மையா, அவன் சொல்றது பொய்யா, இவன் சொல்றது உண்மையா மக்கள் என்னன்னாக்கா அந்த டிவி கே சார்பில் பாத்தீங்கன்னா டிவி கேல உள்ள குறைபாடுகளை சொன்னா டிவி காரங்க வந்து நம்மள கையில நீ வந்து 200 ரூபாய் ஊப்பின்னு எங்களை கமாண்ட் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு ஏன் உங்க காசு 200 உங்க பிச்சை 200 காசு எங்களுக்கு இருக்கு. நாங்களே உங்க மாற்றத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வேலை என்னன்னா என்ன பண்ண போறோம், எப்படி போட போகுது நோக்கம் தான். பேசுறோம்னா
இப்படியெல்லாம் வந்து பேசி அரசியல் களத்தை வந்து மாற்ற பார்க்காதீங்க சொல்றான். ஏன் மக்கள் போக்கஸ் மாத்தாதீங்க, என்ன செய்ய போறீங்க இப்பயும் சொல்றேங்க. யார் நீங்க எந்த தமிழ் தேசிய பின்பற்றுங்க, நீங்க திராவிட பின்பற்ற, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன அறிக்கை கொடுக்க போறீங்க, அதை எப்படி நிறைவேற்ற போறீங்க, என்னென்ன கொள்கைகள் வச்சிருக்கீங்க, இந்த செய்ய போறேன் இதை செய்ய போறேன்றத பொறுத்து தான் உங்களுக்கு ஓட்டு. ஆமா, யாராலும் டிவிக்கு வந்தாலும் சரி, என்டிக்கு வந்தாலும் சரி, டிஎம்கே வாய்ப்பு கம்மி தான், சரி டிஎம்கே வந்தாலும் சரி, இல்லை ஏடிஎம்கே சரி தான். உங்க கொள்கையில் என்ன போக்கஸ் பண்ண போறீங்க, எப்படி செயல்படுத்த போறீங்க பொறுத்து. அதே மாதிரி கொள்கையோட மாற்று இல்ல, நீ மக்களுக்கு போய் துணையா நிக்கிறீ, அதான் மாற்று பண்ணி மனங்கள் நியாயமான விஷயம். நம்மளே இந்த மாடல் மாநாடு நம்ம சூப்பரான விஷயம். ஏன்னா எவரும் இந்த மாதிரி பண்ணாத விஷயம். ஏன்னா மரங்கள் மாடுங்கிறது இயற்கை சம்பந்தப்பட்டது. நீ எல்லாரும் சுவாசியை காத்து நல்லாம வருணுதான் நீ நியாயமான விஷயம். அது குறைய சொல்ல நாங்க அதெல்லாம் இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நீங்க பேசப்படணும்னு தான் செய்றீங்களோன்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுது. நீ உண்மையிலேயே மக்கள் நல்லது பண்ணா பண்றியா, இல்ல 4 பேர் பேசணும் பண்றியா, அப்படிதான் தெரியுது. சரி, இதுக்கு வந்து உங்க கட்சி சார்பில் தீர்வு கொடுங்க. ஏன்னா அது வேற வழியே கிடையாது. டிவிக்கு அப் அண்ட் டவுன் சரிதான், என்டிக்கு அப் அண்ட் டவுன் சரிதான். நான் கேட்குற கேள்வி உண்மையா போய் நீ கமெண்ட்ல தெரிவிங்க பார்க்கலாம். அவ்வளவுதான் சொல்ல வர்றது. சரி, இதோட நிறுத்திக்கும், வீடியோ முடிச்சுக்குமா? எதா இருந்தாலும் மன்னிச்சிருக்க, உங்க வீட்டு பிள்ளையா மன்னிச்சிருக்க. ஏன் மன்னிப்பு? உண்மைதானே பேசுறோம், நம்ம எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இல்ல, சில பேர் அஃபெக்ட் ஆகலாம். என்னடா நீங்க எப்படி எங்க தலைவர் பேசுறீங்க, அது இப்ப இல்ல சொல்லிடுறேன், எல்லாருக்குமே ஒரு அஃபெக்ட் ஆகலாம். இருந்தாலும் நீ அஃபெக்ட் உங்க தலைவர் தாண்டி நார்மல் மக்களான்னு யோசிச்சு பாருங்க. இதை அப்பதான் அதோட பிரச்சனை வழிகள் என்னன்னு புரியும் உங்களுக்கு. மக்களை முட்டாளாக்குற மாதிரி. ஏன்னா நம்ம நம்பிட்டு இருக்கோம்ல, நம்ம தலைவன் அண்ணன் விஜய் வந்துருவாரு, எங்க அண்ணன் சீமான் வந்துருவாரு, நல்லது பண்றாங்க ஒரு நம்பிக்கையில இருக்கு. நம்ம திடீர்னு ஒரு மாற்றம் மாதிரி என்னடா அது வண்டி ரூட் எடுக்குது, ரூட் இப்படி போகுது பார்த்தா வருத்தமா இருக்குமா இல்லையா? அதான் எல்லாம் கன்சிடர் பண்ணுங்க தயவு. ஆனா இந்த நாம் தமிழர்ல ஆரம்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புதுசா வர்றவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க. ஏற்கனவே பல வருஷமா பழந்து கொட்டப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களே எதிர்க்க பயமா உங்களுக்கு. பேசுறீங்க நல்லா 7 வருஷமா பேசுறீங்க, ஆனா முக்கியமான நேரங்கள்ல இப்ப எலெக்ஷன் வர டைம்ல அப்படியே பதுங்கிடுது. அப்படியே புலி பாயிற மாதிரி அப்படியே பதுங்கிடுது உள்ள. புலி பாய பதுங்கிறது எதுக்கு பதுங்கணும்? நேரட்டா இப்ப எப்பயும் போல ஒரே மாதிரி போக்கஸ் இருக்கு. இந்த மாதிரி மாத்தி பேசுதான் நீங்க என்ன தோத்துட்டு இருக்கீங்க. இனிமே நாம் தமிழ் போகிறது மெயின் காரணமே. ஆமா, இந்த மாத்தி பேச வாயாலதான் நாம் தமிழ் கட்சி வீணா போறது காரணமும் வளர்றது காரணமா தான். இப்ப இதுதான் டிவிக்கே பண்ணிட்டு இருக்கு. டிவிக்கு நம்ம தாக்குறோம் சொல்றோமே, டிவிக்கும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க கொள்கைகளை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அவங்களை பத்தி நம்ம பேசினா போற சொல்றாங்க சொல்லிட்டு நம்மகிட்ட வராங்க. என்ன செய்ய போறீங்க, என்ன போராட்டம்? தந்தை பெரியார் ஏற்றுக்கிட்ட சம்பந்தம் மூட நம்பிக்கை விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் கட்சி. இதை பார்த்தா எங்களுக்கு எப்படி இருக்கப்ப கொள்கை தலைவர் யாருன்னா உனக்கு, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா பண்றீங்க இதை கேட்க கூடாது. நம்ம எப்படி நீங்க வந்து வெத்தலையில வச்சு நீங்க மூடத்தனை நீங்க பண்ணுவீங்க. ஆனா அங்க போட்டோவே பாத்தீங்கன்னா பெரியார் வச்சிருக்காங்க. அது நீங்க 4 தலைவர்கள் தேர்ந்தெடுத்தாங்களா, அந்த தலைவர்கள் கொள்கைகளை பின்பற்றினாலும் நீங்க பெரிய ஆள் ஆயிடலாம். ஆமா, அதெல்லாம் பேருக்கு நான் இவங்களை பின்பற்றாங்க சொல்லிக்கணும்ல. நான் இவங்களை பாக்குறேன் அவங்கள பாக்குறேன். இந்த காமராஜரை வச்சு இறந்து போனவங்க வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இறந்து போனவங்களாம் ஒரு மகான்கள், அவங்களாம் இது இருந்தாங்க இருக்குல்ல, அவங்களை விட்டுடுங்க. உண்மையிலே நல்ல மனிதர்கள் இறந்து போனாங்க, அவங்களா தலைவர்கள் இறந்து போனவங்க. எப்படியோ தலைவர் ஆகி இறந்துட்டாங்க, அவங்களே இறந்து போனவங்க கம்பரம் பண்ணி. காமராஜர் மாதிரிலாம் எவனுமே ஈடே கொடுக்க முடியாது தமிழ்நாட்டுல அரசியல் கட்சியில. தொடர்ந்து உங்க ஆதரவு எங்க சேனலுக்கு தெரிவிங்க. இது போல வீடியோக்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.